ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு 14ஆம் தேதி வந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சு. அதை பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து நம்ம எடிட்டோரியல்லையும் ஒரு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வேர்ட் மீனிங் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு எடிட்டோரியலை இங்கிலீஷில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே தானே? பட் நீங்கள் எடிட்டோரியலை ஒரு வாட்டி இங்கிலீஷில் படித்து அந்த நான் சொன்ன தமிழ் அர்த்தம் வந்து கரெக்டாக ஆப்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த அந்த லேர்னிங் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ரீடிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் தமிழில் சொல்கிறத நீங்கள் ஒரு வாட்டி அந்த எடிட்டோரியலை படித்து நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எடிட்டோரியலை டிபெண்ட் பண்ணி நம்மளோட சைட்டில் marktoofficer.in சைட்டில் வந்து எடிட்டோரியல் கோர்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். இந்த கோர்ஸை போய் நீங்கள் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ கோர்சஸ் தான். ஸோ தினமும் ஒரு 20+ வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு எடிட்டோரியலில் 2 எடிட்டோரியல் சேர்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10+ idioms அண்ட் ஃப்ரேசஸை நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் தான் தினமும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சைட் marktoofficer.in அந்த சைட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு. ஸோ 24/7 டவுட் டிஸ்கஷன் குரூப் அப்படின்றது நம்மளோட சைட்டோட அப்டேட்ஸ், பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் வந்து இந்த குரூப்ல தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப் தான். நீங்களும் ஏதாவது நம்ம சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிடிஎஃப்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்களை ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்லையும் டேரெக்டாக ரீச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பிடிஎஃப்ல இருக்குது, நம்மளோட சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்சஸ் மட்டும் கிடையாது, பெய்ட் கோர்சஸ் சில கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் கோர்ஸ், ஓகேவா? இதில் வந்து வீடியோஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு, பட் வீடியோ எக்ஸ்பிளேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் அதை ஆட் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸும் கொடுத்துட்ருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் மீன்ஸ் டெய்லி பிடிஎஃப், மந்த்லி, வீக்லி, டாபிக் வைஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே ஃப்ரீ கோர்ஸ் தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் இந்த வெக்காப்ஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரீ. பட் எது வந்து நாங்கள் பேமெண்ட்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆர்சி மெயின்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, எடிட்டோரியல்ல இருந்து மெயின்ஸ் லெவலில் நாங்கள் உங்களுக்கு கொஷினை கிரியேட் பண்ணி உங்களுக்கு குவிசஸ் மாதிரி கொடுப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஒரு 10 மெயின்ஸ் எக்ஸாம் லெவல் கொஷின்ஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அந்த கோர்ஸை வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் 49 rupeesல அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 2 months கிட்ட நாங்கள் கண்டென்ட் கொடுத்துருப்போம். செக் பண்ணி பாருங்கள். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன ஃப்ளைட் கிராஷை பற்றி தான் நம்ம எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 6 செக்மெண்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். இந்த எடிட்டோரியலை 6 செக்மெண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு செக்மெண்ட்லையும் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் தமிழில் மட்டும் தான் சொல்ல போகிறேன். இங்கிலீஷில் அந்த லைனை நான் உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே காட்டுவேன், அவ்வளோதான். ஓகே தானே? முதல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த விபத்து எதனால் நடந்தது, ஓகே, ஆரம்ப அறிக்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ 2025 ஜூன் 12 அன்னைக்கு வந்து அகமதாபாத்தில் வந்து ஏர் இந்தியா போயிங் 7878 அப்படின்ற ஒரு விமானம், போயிங் விமானம். அது அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சு. இந்த இந்த நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த விமானம் அப்படின்றத நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கவும் ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த போயிங் 787-8 அப்படின்ற விமானம் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த 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 நிகழ்வுக்கு வந்து இதுக்கு வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஆய்வு அறிக்கை அப்படின்ற மாதிரி. அது வந்து ஜூலை 12 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜூலை 12 மீன்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி தான். இந்த வீடியோ நான் 14ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்றாங்க, அதில் என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஜின் 1ம் இன்ஜின் 2 ரெண்டுமே ரன்னில் இருந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, அடுத்தது 1 செகண்ட் கேப்லேயே மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எரிபொருள் அப்படின்றது அந்த ஃபியூல் இருக்குல்ல, ஃபியூல் வந்து சடனா காலி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூல் காலியானா என்ஜின் வந்து செயல் இருக்கும்ல, அதுதான் இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ரீசன் அப்படின்றதையும் சொல்றாங்க. That this happened just after flight AI-17 had begun to lift off from a 3505 மீட்டர் லாங் ரன்வே. இந்த ஒரு விஷயம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா, இன்னொரு ஃப்ளைட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. பட் நம்ம இந்த எடிட்டோரியலுக்கு அது தேவை கிடையாது. சரி, இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ப்ரிலிமினரி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். கரெக்ட் இல்லை? ப்ரிலிமினரி அப்படின்றது முதற்கட்டம். நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ ப்ரிலிமினரி அப்படின்றது முதற்கட்டம். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, டிரான்சிஷன்டு. ஓகே, டிரான்சிஷன்டு
இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா மாற்றம். ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு ஈஸியா மாறுறது தான் நம்ம வந்து டிரான்சிஷன் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்வேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்றாங்க. ஸ்டார்வேஷன் அப்படின்றது எப்படின்னா ஒரு ஒரு தேவையான அளவு இல்லாம போறது. இந்த இடத்துல எது தேவையான அளவு இல்லாம போகுது அப்படின்னா அந்த ஃபியூல், பர்டிகுலர் ஃபியூல், அந்த ஃப்ளைட்டுக்கு உண்டான ஃபியூல் வந்து இல்லாம போயிடுது. அதுதான் இந்த இடத்துல ஸ்டார்வேஷன் அப்படின்ற ஒரு மீனிங்கை சொல்றாங்க. இந்த விசாரணை, இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, இந்த ரிப்போர்ட்ல நிறைய கேள்விகள் இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த விபத்துல வந்து 2 தனித்தனி சுவிட்ச் வந்து எப்படி ஒரே நேரத்துல கட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போனது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காக்பிட் இருக்குல்ல, அந்த 2 விமானிகள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நடந்த அந்த உரையாடல் அப்படின்றது முழுமையா கிடைக்கல அப்படின்றது இந்த இடத்துல தெளிவா மீன் பண்றாங்க இந்த ரிப்போர்ட்ல. இன்னும் ஃபுல்லா கிடைக்கல. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தை உருவாக்குது. சரி, குழப்பத்தை உருவாக்குறது அப்படின்றதுக்கு எந்த வேர்டை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பஃபல்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு புது வேர்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பஃபல்மெண்ட் அப்படின்றது குழப்பம், இல்லைன்னா வந்து புரியாத நிலையில இருக்கிறது, ஒரு புதிரான நிலையில ஒரு குழப்பமான உணர்வு அப்படின்னுவாங்கல்ல, அதை தான் நம்ம பெஃபல்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அசென்சுவேட்டட் அப்படின்ற ஒரு வேர்டு, மிகவும் முக்கியமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லலாம். ஒரு விஷயம் மேலும் தெளிவாக காட்டப்படுதல், அதுக்கு வந்து நம்ம இந்த அசென்சுவேட்டட் அப்படின்ற ஒரு வேர்டையும் நம்ம மீன் பண்ணலாம். சரி, செக்மெண்ட் 3ல விமானியின் செயல்திறன், அதாவது அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல, பைலட் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க. ஸோ இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஏர்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு வேர்டை இந்த இடத்துல மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏர்மேன்ஷிப் அப்படின்றது விமானியோட செயல்திறமை. அது வந்து விமானிகள் இந்த இடத்துல மீன் பண்ணாங்க. ஜிஇஎன்எக்ஸ் 1B70-75P2 என்ஜின்ஸ் வந்து இதை மீண்டும் முயற்சித்து மேடே அப்படின்ற ஒரு காலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேடே அப்படின்றது நாங்கள் வந்து ஒரு சிக்கல்ல இருக்கோம், ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம், எங்களுக்கு உதவி தேவை அப்படின்றத இந்த விமானிகள் வந்து கீழே இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அதை தான் மேடே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏவியேஷன்ல. பட் நம்மளோட நார்மல் மேடே அப்படின்றது May 1 செலிப்ரேட் பண்ணுவோம். பட் ஏவியேஷன்ல ஒரு ஃப்ளைட்ல ஒரு பிரச்சனை வரும்பொழுது மேடே மேடே அப்படின்னு இதை நம்ம நிறைய இங்கிலீஷ் படத்துலையும் பார்த்துருப்போம். கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அந்த மேடே அப்படின்ற ஒரு விஷயத்த மீன் பண்ணுறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க விமானிகள் வந்து இந்த ஒரு விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, காம்பவுண்டட் அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ காம்பவுண்டட் அப்படின்றதுக்கு கடுமை பெற்றது. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இன்னும் டபுள் மடங்கு ஆகுது அப்படின்றத காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகிட்டே போகுது. ஏர்மேன்ஷிப் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், விமானியின் திறமை அப்படின்றத நம்ம சொல்லலாம். விமானத்தை சிறப்பாக இயக்கும் திறன் அப்படின்றத வந்து ஏர்மேன்ஷிப் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணலாம். சரி, அடுத்து செக்மெண்ட் 4ல இந்த விசாரணையோட எதிர்வினைகள் என்னென்ன? இந்த இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல, இதுல இப்ப விமானிகள் சங்கம் அப்படின்றது எல்லாத்துலயுமே சங்கம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. பட் விமானிகள் சங்கம் வந்து என்ன சொல்றாங்க, எங்க பைலட் மேல மட்டும் தவறு கிடையாது, அவங்க மேல மட்டும் குற்றம் சாட்டி இந்த கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டாம். FAA இவங்க ஒரு அறிக்கையை வந்து 2018ஆம் ஆண்டு வந்து வெளியிட்டாங்க. இதை வந்து யாரு சொல்றாங்க அப்படின்னா இவங்க இந்த விமானிகள் சங்கம் தான் சொல்றாங்க. இந்த 2018ஆம் ஆண்டு FAA அப்படின்றது ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுதான். இவங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஸோ போயிங் 737 விமானங்கள்ல வந்து இந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து செயலிழக்கலாம் அப்படின்றத 2018லயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பட் என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஒரு பெருசா எடுத்துட்டு போகல அப்படின்றதான் இப்ப நம்மளுக்கு தெளிவா தெரியுது. அதையுமே இப்போ நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத விமானிகள் சங்கம் வந்து எடுத்து அவங்களோட கோரிக்கையா வைக்கிறாங்க. ஸோ ரீவேம்ப்டு அப்படின்றது மறுசீரமைத்தல். ஓகே, ஒரு விஷயத்தம் வீணாயிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ரீவேம்ப்டு அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு 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 கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க திடீரென விலகி போறாங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டையும் சொல்லலாம். இதுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் என்ன? ஸோ செக்மெண்ட் 5ல வந்து நம்ம எதை விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். இந்தியாவில் வந்து விமானங்களோட எண்ணிக்கை ஒரு அதிகரிச்சுட்டு தான் போகுது. அதுக்கு ஏற்ப அந்த பாதுகாப்பு கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. ஏர்போர்ட் ஃபியூனல் ஜோன்ஸ் அப்படின்றது அப்டகல் கிளியரன்சஸ் எல்லாமே வந்து திருப்பி மறுபரிசீலனை பண்ண வேணும் அப்படின்றத இந்த எடிட்டோரியல நம்மளுக்கு சொல்ல வராங்க. இந்த இடத்துல விஜிலன்ஸ் அப்படின்றதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, விஜிலன்ஸ் மீனிங் என்ன அப்படின்னா
எச்சரிக்கையான கவனமாக இருக்கிறது தான் நம்ம வந்து விஜிலன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை இந்த இடத்துல மீன் பண்ணி நம்மளுக்கு இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. நீங்கள் இந்த எடிட்டோரியல் ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் சொன்ன மீனிங்கும் இதில் இருக்க மீனிங் கரெக்டாக இருக்கா அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் இந்த செஷன் எப்படின்றது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க லாஸ்ட் செஷனாக இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சில இடியம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். பட் நம்ம பிடிஎஃப்ல நிறைய இடியம்ஸ் கொடுத்துருப்போம். வேணுங்கிறவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், இந்த எடிட்டோரியலுக்கும் முன்னாடி கொடுத்த எடிட்டோரியலுக்கும். ஸோ ஸ்டே த கோர்ஸ் அப்படின்றது முடிவடையும் வரை வழியை தொடருதல். ஒரு விஷயம் முடியும் வரை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மேடே அப்படின்றது விமானத்தோட அவசர நிலை அழைப்பு. இந்த இடத்துல பிச் ஆஃப் நோ ரெக்கமெண்டட் ஆக்ஷன் அப்படின்றது பொதுவாக தீர்வு எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதா நம்ம வந்து பிச் ஆஃப் நோ ரெக்கமெண்டட் ஆக்ஷன் அப்படின்றது. யார் அண்ட் பேசஞ்சர்ஸ் அவர் சேஃபர் ஃபிளைட்ஸ் அப்படின்றது பயணிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பான பரப்புகள். இந்த எடிட்டோரியல் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, நீங்க போயிட்டு என்ன சர்ச் பண்ணணும், போயிட்டு நெட்ல போயிட்டு என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா FAA இவங்களோட அறிக்கை என்ன. ஓகே, நான் ஆல்ரெடி சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் FAA அறிக்கை என்ன அப்படின்றத சொல்லுங்க. போயிங் 787 விஷயங்கள் போய் பாருங்க, அந்த விமானத்தை பற்றிய விஷயங்களை போய் பாருங்க. ஸோ மேடே அப்படின்றதுனா என்ன அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக் கண்டென்ட்ல வரும், இந்த ஒரு எடிட்டோரியல் மட்டும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொன்ன விதம் புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சைட்டை ஷேர் பண்ணுங்க. ஸோ PDF நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். PDF பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சிம்பிள் மீனிங் கொடுத்துருப்போம், சினானிம் 2 சினானிம் ஆண்டனிம் உங்களுக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்டை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு PDF தான். ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் PDFமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இருக்காது. நாளைக்கு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையோட கரண்ட் அஃபேர்ஸை நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.